பூரிக்கு கோதுமை மாவு பிசையும் போது கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டுட்டு கொஞ்சமா ரவை சேர்த்து பிசைஞ்சு பாருங்க. பூரியும் பொன்னிறமா இருக்கும். பூரி கொஞ்ச நேரத்துக்கு உப்பலாவே இருக்கும். பூரிக்கு பெஸ்ட் சைடிஷ்னா அது எப்பவுமே இந்த பூரி கிழங்கு தான். அதுதான் செஞ்சிருந்தேன். பூரியும் பூரி கிழங்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த பூரியும் பூரி கிழங்கும் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வீடியோ வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பூரி கிழங்கு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இப்படிதான் நான் செய்யறேன் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அதுல நிறைய கமெண்ட் வருது. அதுல ஒருத்தவங்க இப்படிதான் எல்லாருமே செய்வாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வருது. இன்னொரு கமெண்ட் இதெல்லாம் ஓகேதான், நீங்க கடைசி அந்த கடல மாவு கரைச்சி ஊத்துறீங்க பாருங்க, அதுதான் தேவையில்லை, பூரிக்கு இந்த உருளைக்கிழங்கையே நல்லா மசிச்சு போட்டா அதுவே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா சமைப்பாங்க. இது என்னுடைய ஸ்டைல்ல நான் செய்யறேன். நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒரு 5வது 6வது படிக்கிறதுல இருந்தே சமையல்ல எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அம்மா வேலைக்கு போயிடுவாங்களா, அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்க. அம்மா அதிகமா சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறத விட ஒரு சிலது நான் பக்கத்து வீட்டுல இருக்கிற அத்தைகிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன செஞ்சாலுமே அதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டு செய்யறது என்னுடைய பழக்கம். சிலதை நானாவே கத்துக்கிட்டேன். இது இப்படிதான் செஞ்சிருப்பாங்க போலன்னு நான் கத்துக்கிட்டது நிறைய இருக்கு. இந்த மாதிரி நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, எப்பயில இருந்து கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த பூரி கிழங்கு எப்பொழுதும் போலதான் செஞ்சிருக்கேன். அந்த வீடியோ நான் கீழே ஷேர் பண்றேன், கண்டிப்பா பாத்துக்கோங்க. கோதுமை மாவு ரேஷன்ல கொடுத்த கோதுமையை கழுவி காய வச்சு அரைச்ச மாவு தான். இந்த பூரி தேய்க்கிறதுக்கு உருட்டுக்கட்டை இருக்கே தவிர பூரி தேய்க்கிற கட்டை கிடையாது. பல வருடங்களாக துணி போட்டு அது மேல சாப்பாடு திட்ட கவுத்து போட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.